வர ரெண்டாவது தேவனுடைய நியாய பிரமாணத்தையும் அங்கேதான் பெற்றுக்கொண்டான், சீனாய் மலையில தான் பெற்றுக்கொண்டான். அடுத்தது அவருக்கு கிடைத்த ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டான். யாத்ராகமம் 19:5-6 நீங்க வீடுகளில் வாஸ்து பார்த்தாலும் சரி, நேரம் இல்லை, நீங்க அப்படியே நான் சொல்லும் போது நீங்க பார்த்தாலும் சரிதான். யாத்ராகமம் அந்த 19:5-6 அவர் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அங்கதான் உடன்படிக்கை பண்றாரு. நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போதே ஒரு உடன்படிக்கை பண்ணுவாரு. உபாகமம் 5:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. மோசே சொல்றாரு, உபாகமத்துல யாத்ராகம என்னாகமத்துல இந்த 5 காண்டங்கள் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அந்த 5 ஆகமங்களை ஈஸியா இது பண்ணிக்கலாம். யாத்ராகமத்திலேயே என்னாகமத்துல என்ன இருக்கோ அதுதான் உபாகமத்துல இருக்கும். மோசே ரீகால் பண்ணுவார் ஜெனரேஷன்ஸ்க்கு. அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் என்ன பண்ணுவாரு, ரீகால் பண்ணி விடுவாரு. அப்படி ரீகால் பண்ணும்போது மோசே சொல்லுவாரு, ஓரேபிலே அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார் அப்படின்னு. என்ன உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அதான் நம்ம யாத்ராகம் 19:5-6 வாசித்தீங்கன்னா தெரியும். நீ என் ஜனம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. அது ஒண்ணு போதும் இல்ல, என்ன அது ஒண்ணுதானே நமக்கு வேணும். அவர் வாயால் அவர் சொல்லணுமே, ஐயோ நீ என் பிள்ளை. நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க. நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, நீ என் மக அப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் இல்ல? இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவரு பெரியவர். நீங்க பாக்குறத பார்த்தா அவரா பெரியவர், நான் தான் பெரியவர், எங்க அப்பா தான் பெரியவர் மாதிரில இருக்கு. இல்லையே, ஐயோ சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர். நீங்க இப்படி பெரியவர்னு சொன்னா அவர் சின்னவரா இருப்பாரு. அந்த உற்சாகம் வரணும். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமே. அவர் சொல்றாரு, நீ என் ஜனம், நான் உனக்கு தேவனா இருப்பேன். அது ஒண்ணு போதும். அது மத்த கண்களுக்கு தெரிய வரும்போது தெரிய வரும். அந்த ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு உடன்படிக்கையும் பண்ணுவாரு. யாத்ராகமம் 19:5-6, யாத்ராகமம் 34:10 பாத்தீங்கன்னா இன்னொரு உடன்படிக்கை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லுவாங்களே, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். இப்படி சொன்னீங்கன்னா பயங்கரமான காரியமே நடக்காது. பயங்கரம் இல்லாத காரியங்கள் தான் நடக்கும். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் அங்கதான் பண்ணாரு அந்த உடன்படிக்கைய. அது ஒரு உடன்படிக்கை. அது மட்டும் இல்ல, எந்த ஜாதிகளுக்குள்ளும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்குள்ள செய்வேன் அப்படின்னு நிறைய பண்ணியிருப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன், அவர் பண்ணின அவர் அங்கதான் முதல்ல உடன்படிக்கை பண்ணாரு, மோசேயோடையும் இஸ்ரவேல் ஜனங்களோடையும். 4வது தேவனுடைய மகிமை அங்க வெளிப்படுது. ஆமே ஆமேனும் இல்ல, அல்லேலியுமா இல்ல, ஜீவனே இல்லாதவரா. நம்ம அநேக சர்ச்சஸ் சொல்றோம், இந்தியன் அல்லேலியா போடுங்க, நம்ம அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அல்லேலியா. ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு அல்லேலியா இல்ல, ஒரு